கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 8:50. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. லூக்கா 8:50. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கி ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, விசுவாசமாக இருன்னு சொல்கிறாரு. எந்த காரியத்தை நினைத்து பயப்படுறீங்க? இந்த காரியம் நடக்குமா, நடக்காதா, இல்லை இந்த விஷயத்த நான் என்ன பண்ணுறது, தேவை இருக்குதே அப்படின்னு சொல்லி பயந்து கலங்கி போயிருக்கலாம். இல்லை உங்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து கலங்கி போயிருக்கலாம். வாக்குத்தத்தம் தந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ மாதங்கள் ஆச்சு, ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசமாயிரு. நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாக செய்வேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எந்த இடத்துலாம் வெட்கப்பட்டு நினையோ அந்த இடத்துலலாம் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. பயப்படாதீங்க. சோர்ந்து போயிட்டீங்களே, உங்களுக்கு தான் பலம் தர விதமாக ஏசப்பா சொல்கிறாரு. பயப்படாது, அவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை நம்புங்க, விசுவாசமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக அவர் உங்களை அதிகமாக ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.